வெல்கம் டு நம்பினால் நம்புங்கள். நான் உங்க சஹா. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆன்மீக நண்பர் தன்னை பார்க்க வர்றவங்களுக்கு தன்னோட பையில இருந்து பணத்தை எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அது எப்படி சாத்தியம்னு அவர்கிட்ட கேட்டா, ஒரு தேவதை தீயவர்கள்ட்ட இருந்து பணத்தை எடுத்துட்டு வந்து தனக்கு தர்றதா சொல்வாரு. நானும் அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்க பல முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் இதுவரைக்கும் என்னால கண்டுபிடிக்க முடியல. இன்னைக்கும் நம்மளோட நிகழ்ச்சியில பார்க்க போறது இப்ப நான் சொன்ன மாதிரியான ஒரு சம்பவம் தான். ஆனா கூடுதல் ஆச்சரியம் என்னன்னா, தன்னை பார்க்க வர்றவங்களுக்கு பணம் தர்றது ஒரு சித்தரோட சமாதி. பூஜை பண்ண போகையில் சிலைக்கு அந்த பரம் 100 ரூபாய், முன் பரம் 100 ரூபாய் போயிட்டு எடுத்துக்கிட்டு வந்துட்டோம். நாங்கள் வந்து வெளியில் விரிச்சு பார்த்தோம், பணமாக இருந்துச்சு. விபூதியை வந்து ஒரு பேப்பரில் எடுத்து மடித்து வச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் நான். அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்க்குறப்ப தான் தெரியுது, அது ஒரு வெள்ளை பேப்பரில் தான் மடித்து வச்சேன். எனக்கு நல்லா தெரியும். ஆனால் அது பார்த்தீங்கன்னா பணத்தில் மடித்து வச்ச மாதிரி அந்த விபூதி இருந்துச்சு. நான் ஐஸ்வர்யா. என்னோட போன அசைன்மெண்டான காது வளர்க்குற கிராமத்தை பார்த்துட்டு எனக்கு நிறைய கால்ஸ், இமெயில்ஸ் வந்துச்சு. அதுல நிறைய பேரு நம்பினால் நம்புங்கள் நிகழ்ச்சியோட எல்லா சீசன்களையும் தொடர்ந்து பார்த்துட்டு வரதாவும், முதலா நான் லேடி ரிப்போர்ட்டரா ஜாயின் பண்ணி இருக்கிறதுக்கு கங்க்ராட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்பதான் நானே அதை உணர்ந்தேன். ஆனா நம்பினால் நம்புங்கள் வரலாற்றிலேயே நான் தான் ஃபர்ஸ்ட் லேடி ரிப்போர்ட்டர். இத நான் ஏன் இப்ப சொல்றேன்னா, வரலாறு ரொம்ப முக்கியம்ல. கேரளாவோட இயற்கை எழில்களை வச்சு அத கடவுள்களின் நகரம்னு பெருமையா சொல்வாங்க. என்னோட அடுத்த அசைன்மெண்ட்டுக்காக நான் இப்போ வந்திருக்கிற தஞ்சாவூருக்கும் அந்த அடைமொழி நிச்சயமா பொருந்தும். பச்சை பசேல்னு வயல்வெளிகளோடையும் ஜில்லுன்னு பம்ப் செட்டு தண்ணியோடையும் சொர்க்க பூமியா எனக்கு காட்சி தருது தஞ்சாவூர். அழகான இடங்களை எல்லாம் கொஞ்ச நேரம் நின்னு ரசிச்சுட்டு ஒரு வழியா விண்ணமங்கலம் கிராமத்துக்கு நான் வந்து சேர்ந்துட்டேன். ஊருக்குள்ள நுழைஞ்சதும் டைம் வேஸ்ட் பண்ணாம அப்பா சித்தரோட கோவில விசாரிச்சு கண்டுபிடிச்சிட்டேன். சாலை ஓரத்துல கருவறையில ஒரு லிங்கத்தோட மிகச்சிறிய அளவுல இருக்கு அப்பாத்துறை பீடம். தமிழகம் முழுக்க இது மாதிரி நிறைய சித்தர் பீடங்கள் இருக்கு. அவைகள் எல்லாமே ஏதோ ஒரு விதத்துல ஒரு அதிசயத்தை தனக்குள்ள புதைச்சு வச்சிருக்கும். அந்த வரிசையில அப்பா சித்தரோட பீடத்துக்கு உண்மையான பக்தியோட வர்றவங்களுக்கு 100 ரூபாய் கிடைக்கும்னு மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கை இருக்கு. சித்தரோட பீடத்துல இருந்து 100 ரூபாய் நோட்டுகள் கிடைக்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம்? அப்படி உண்மையிலேயே கிடைக்குதுன்னா அந்த ரூபாய் நோட்டுகள் எங்க இருந்து வருது? ஒரு நாளைக்கு எத்தனை ரூபாய் நோட்டுகள் வரைக்கும் அப்பாதுரை சித்தர் பீடத்துல கிடைக்கும்? இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் என்னோட மனசுக்குள்ள வரிசையா இருக்கு. அதுக்கெல்லாம் விட தேடி கண்டுபிடிச்சு அத உங்களோடையும் பகிர்ந்துக்கிறேன். அப்பாதுரை சித்தர் பீடத்தை பராமரிச்சுட்டு வர்றவங்கள ஒருத்தரான ரகுபதி ராஜாவை நான் சந்திச்சேன். தினசரி கோவில சுத்தம் செஞ்சு விளக்கேத்துறது இவர்தான். அப்பாத்துரை சித்தர் கோவிலுக்கு வந்து போற பலர் தனக்கு 100 ரூபாய் கிடைச்சதுன்னு சொல்லும் போதெல்லாம் ரகுபதி ராஜா மனசுல சின்னதா ஒரு வருத்தம் ஏற்படும். காரணம், தினசரி கோவிலுக்கு பணிவிட செஞ்சும் தனக்கு இது வரைக்கும் ஒரு தடவை கூட 100 ரூபாய் நோட்டு கிடைக்கலையேன்னு தான். ரகுபதி ராஜா மனசுல இருந்த அந்த வருத்தம் கடந்த தீபாவளி அன்னைக்கு காணாம போச்சு. உங்களுக்கு எப்ப முதல்ல காசு கிடைச்சது? தீபாவளி அன்னைக்கு நான் கதவு திறந்தப்ப 100 ரூபா நோட்டு கிடந்துச்சு. இது போல் எடுத்து வச்சுக்கிட்டு சாமிக்கு 50 ரூபாயும் எனக்கு 50 ரூபாயும் எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு அதை வந்து கிடைச்சது எனக்கு சந்தோஷமா மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ரகுபதி ராஜா தினமும் கோவிலுக்கு பணிவிட செஞ்சாலும் இது வரைக்கும் அவருக்கு ஒரே ஒரு தடவை தான் 100 ரூபாய் நோட்டு கிடைச்சிருக்கு. அதுவே அவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஆசீர்வாதமா நினைக்கிறாரு ரகுபதி ராஜா. தன்னோட நாளுல பெரும் பகுதிய அப்பாத்துரை சித்தர் பீடத்துல கழிக்கிறதால ரகுபதி ராஜாவுக்கு இங்க யார் வந்து போறாங்க, யாருக்கெல்லாம் 100 ரூபாய் கிடைக்குதுங்கிற உண்மை நிலவரம் தெரியும். டெய்லி யாருக்காவது காசு கிடைக்குமாங்க? சித்தர்கிட்ட உண்மையா இருக்கவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். கோவிலுக்கு வர்றவங்க அத்தனை பேருக்கும் 100 ரூபாய் கிடைக்கிறது இல்லைன்னு உண்மையான பக்தியோடவும் தேவையோடையும் வர்றவங்களுக்கு மட்டும்தான் 100 ரூபாய் கிடைக்கும்னு சொல்றாரு ரகுபதி ராஜா.
பணம் தர இந்த அதிசயம் எத்தனை வருஷங்களா இந்த சமாதியில நடந்துட்டு இருக்கு? அது தெரிஞ்சுக்க சுமார் 100 வருஷம் நாம பின்னோக்கி பயணிக்கணும். அப்பாத்துரை சித்தர் 1800களின் கடைசியில விண்ணமங்கலம் பகுதியில வாழ்ந்த ஒரு சிவபக்தர். அவர் வாழ்ந்த காலத்துல அவர் செஞ்ச பல அதிசயங்கள் இன்னைக்கும் செவி வழி கதைகளா இந்த ஊர்ல வழக்கத்துல இருக்கு. அப்பாத்துரை சித்தர் பரம்பரையை சேர்ந்தவங்க இன்னைக்கும் விண்ணமங்கலத்துல தான் வசிக்கிறாங்க. அப்பாத்துரை சித்தர் வந்து என் தாத்தாவோட அப்பா. அதாவது 89 வயசு வரலையும் வாழ்ந்தாங்க. இறக்குறதுக்கு முன்னாலே வந்து சமாதி நிலையை வந்து கட்டிட்டு இறக்குற தர்வாயில வந்து எனக்கு உயிர் போக போகுது, என்னை சீக்கிரம் கொண்டு போய் அங்கே உட்கார வைங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வாழ்ந்தவர். அப்பாத்துரை சித்தர் செய்யற அதிசயங்களை பார்த்து அவர் வாழ்ந்த காலத்திலேயே அவரை பார்க்க பல ஊர்கள்ல இருந்தும் மக்கள் வந்து போவாங்களாம். தன்னை பார்க்க வர மக்கள் வெறும் கையோட அனுப்பாம அவங்களுக்கு 1 ரூபாய் காசை தர்றத வழக்கமா வச்சிருந்திருக்காரு அப்பாத்துரை சித்தர். சாலையில் போகிற சாமியார்கள் யாரை கண்டாலும் கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு அன்னதானம் பண்ணி 1 ரூபாய் துட்டு பணம், அந்த காலங்களில் 1 ரூபாங்கிறது மிகப்பெரிய தொகை, அதுவும் ஒரு முளை துண்டும் கொடுப்பாங்க. அதெல்லாம் நான் செவிவழி செய்தி அந்த வரலாறுலாம் கேள்விப்பட்டிருக்கேன். வாழும் காலத்துல மக்களால ஒரு சித்தரா பார்க்கப்பட்ட அப்பாத்துரை சித்தர் தன்னோட 87வது வயசுல ஜீவ சமாதி அடைய முடிவெடுத்திருக்காரு. ஒரு நாள் ஏற்கனவே தனக்காக தயார்படுத்தி வச்சிருந்த சமாதியில உட்கார்ந்த நிலையில தன்னை வச்சு சமாதிய மூட சொன்னாராம் அப்பாத்துரை சித்தர். இன்னும் சில வருடங்கள் தங்களோட இருக்க சொல்லி ஊர் மக்கள் எவ்வளவோ கேட்டும் அவர் தன்னோட முடிவை மாத்திக்க மாட்டேன்னு பிடிவாதமா சொல்லிட்டாராம். பொதுவாக ஒரு மனிதர்கள் இறந்துட்டாங்கன்னா ஒரு 6 மணி நேரம் கழிச்சு அவங்க மேலே ஒரு வாடை துர்நாற்றை வீச ஆரம்பிச்சிடும். அதுக்காக மலர்கள்லாம் போட்டு அலங்கரித்து அவங்கள நல்லபடியாக தகனம் செய்கிறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணுறோம். ஆனால் அவர் வந்து ஜீவசமாதி அடைஞ்சப்ப அவர் உடல் வந்து நேராக உடல்லேருந்து நறுமணம் வீசினதா அந்த காலத்து முன்னோர்கள் சொல்லி செய்தி செவி வழி செய்தி நான் அதை கேள்விப்பட்டிருக்கேன். அப்பாத்துரை சித்தர் ஜீவ சமாதி அடைஞ்சு சில வருடங்களுக்கு பிறகு அவரோட சமாதிக்கு மேல சிவலிங்கத்தை வச்சு கோவிலா கட்டியிருக்காரு அப்பாத்துரை சித்தரோட மகன். இப்பவும் கோவில்ல உள்ள சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ண அப்பாத்துரை சித்தர் வாழ்ந்த காலத்துல அவர் குளிச்ச ஆற்று பகுதியில இருந்துதான் தண்ணி எடுத்துட்டு வராங்க. இது வந்து விண்ணாறுன்னு பேர். காவேரியிலேருந்து கல்லணையிலேருந்து காவேரியிலேருந்து பிரிஞ்சு இது ஒரு விண்ணாறுங்கிற பேர். அவர் சித்தர் வந்து இங்கே தான் வந்து குளிப்பார். இன்னொரு பெரிய அதிசயம் என்னன்னாக்க, இந்த கோடையில் வந்து இந்த சுத்துக்கோட்டை ஒரு 50 கிராமமும் இந்த இடத்துல வந்து தண்ணி வத்தாது. இது மிகப்பெரிய அதிசயம். அப்பாத்துரை சித்தர் உயிரோட இருந்தப்போ தன்னை பார்க்க வரவங்களுக்கு 1 ரூபாய் தர்றத வழக்கமா வச்சிருந்த விஷயம் ஊர்ல எல்லாருக்குமே தெரியும். உயிரோட இருக்கிற ஒருத்தர் காசு பணம் தர்றது அவ்வளவு பெரிய அதிசயம் இல்ல. ஆனா அவரு இறந்த பிறகும் அந்த செயல் தொடர்ந்ததா சொல்றதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம். அவர் வாழ்ந்த காலத்துல இருந்து வந்து தன்னை நாடி வரவங்களுக்கு வந்து கஷ்டம்னா யாருக்கு கையில இருந்த காசை வந்து அப்படியே கொடுப்பாங்க. ஜீவசமாதி அடைஞ்சவனா வச்சு இது பண்றாங்க. யார் கஷ்டம்னு அவங்க வந்து அங்க வந்து இது பண்ணாங்க. டெய்லியும் வந்து கிடைக்கும், அது எடுக்க அன்னைக்கு வந்து மறைஞ்சிடும். இதுதான் அதிசயம். சமாதியில காசு கிடைக்கிற அதிசயம் எப்படி எப்ப ஆரம்பிச்சதுன்னு அப்பா சித்தரோட பரம்பரையில வந்தவங்களுக்கு மட்டும் இல்ல, ஊர் பெரியவங்களுக்கும் தெரியல. உண்மைய சொல்லணும்னா அத பத்தி தெரிஞ்சுக்கவும் அவங்க ஆசைப்படல. ஒரு சிலருக்கு அப்பாத்துரை சித்தர் பீடத்துல இருந்து ஏதோ ஒரு வடிவத்துல 100 ரூபாய் கிடைச்சிருக்கு. ஆனா தனக்கு மட்டும் யதார்த்தமா கிடைச்சதா நினைச்சு யாரும் ஊருக்குள்ள சொல்லல. பிறகு ஏதோ ஒரு தருணத்துல ஒருத்தர் தனக்கு கிடைச்ச 100 ரூபாய பத்தி சொல்ல ஒவ்வொருத்தங்களா தனக்கும் 100 ரூபாய் ஏற்கனவே கிடைச்சதுன்னு வரிசையா சொல்ல ஆரம்பிச்சாங்க. திரும்பவும் அப்பாத்துரை சித்தரோட அதிசய சக்தி பத்தி ஊருக்குள்ள பரவ ஆரம்பிச்சிச்சு. அப்பாத்துரை சித்தர் உயிரோட இருந்தப்ப தன்னை பார்க்க வர்ற அத்தனை பேருக்கும் 1 ரூபாய் தர்றத வழக்கமா வச்சிருந்திருக்காரு. அந்த காலத்துல அத்தனை 1 ரூபாய் எங்க இருந்து வருதுன்னு கடைசி வரைக்கும் மக்களுக்கு தெரியவே இல்லை. இப்போ அவர் இறந்து ஏறக்குறைய 40 வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்ட நிலையில கடந்த 5-6 வருடங்களா அவரோட சமாதிக்கு வர்ற பக்தர்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல
அவர் 100 ரூபாய் தர்றதா ஒரு வலுவான நம்பிக்கை இருக்கு. இதுல எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்க சாத்தியம் இருக்கு? ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் பார்க்கலாம். தஞ்சாவூர் மாவட்டம் விண்ணமங்கலத்துல வாழ்ந்து மறைந்த அப்பாத்துரை சித்தர் பீடத்துல நிகழ்ந்துகிட்டு இருக்க அதிசயங்களை பத்தி இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். சமாதியான அப்பாத்துரை சித்தருக்கு பணம் தர்ற அபூர்வ சக்தி இருந்தா அவரால 500 ரூபாய் 1000 ரூபாய் கூட தர முடியும். ஆனா தினமும் அவர் 100 ரூபாய் மட்டும் தர்றதுக்கு காரணம் என்னன்னு ஊர் மக்கள் சிலர் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பணத்தோட மதிப்பை கணக்குல எடுத்துக்க தேவையில்லைன்னு அதை ஒரு ஆசீர்வதிக்கும் முறையா தான் பார்க்கணும்னு பதில் சொல்றாங்க அப்பாத்துரை சித்தரோட தீவிர பக்தர்கள். அப்பாத்துரை சித்தரோட பீடத்துக்கு முழு நம்பிக்கையோட வந்த பலருக்கு 100 ரூபாய் கிடைச்சிருக்குன்னு விண்ணமங்கலத்தை சேர்ந்த பலர் சொல்றாங்க. உயிரோட இருந்தப்போ 1 ரூபாய் கொடுத்த அப்பாத்துரை சித்தர் சமாதி ஆன பிறகு 5 ரூபாய் 10 ரூபான்னு தர ஆரம்பிச்சு இப்ப 100 ரூபாயில வந்து நிக்குது. இப்பெல்லாம் வந்து ஒரு 10 ரூபா காசுங்கிறது ஒரு பெரிய பாக்கியம். அப்படிங்கிறப்ப வரும்போது யதார்த்தமாக வந்து பார்த்தீங்கன்னா பீடத்தில் 10 ரூபா 20 ரூபா அந்த காலத்தில் கூட. இந்த காலத்தில் வந்து இப்படியே வந்து தோணுது. நான் அதாவது மணியோட வேல்யூ வந்து ஏற இது இப்போ வந்து இப்போ 100 ரூபா இந்த மாதிரி ரேஞ்சு வந்து இதாகிட்டு இருக்கு. இது வந்து இந்த அளவு வந்து அவரோட சித்து விளையாட்டுக்கு வந்து ஒரு இன்னமும் அவர் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாரு உயிரோட. விண்ணமங்கலம் மற்றும் அதை சுத்தியுள்ள கிராமங்கள்ல அப்பாத்துரை சித்தரோட பீடத்துக்கு இருக்கிறதா நம்பப்படுற சக்திய பத்தி எல்லாருக்குமே தெரியுது. ஆனா ஒரு சிலர் இத மூட நம்பிக்கைன்னு சொல்லி கோவிலை கண்டுக்காமலேயே இருந்தாங்க. அவங்கள ஒருத்தவங்க தான் சாரதா. நண்பர் மூலமா நான் அங்க போனதுக்கு அப்புறமேல் பாத்தீங்கன்னா வேண்டிக்கிட்டேன், எனக்கு இந்த மாதிரி வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் திடீர்னு வேலை கிடைச்சிருச்சு எனக்கு. அதுலேருந்தே கொஞ்சம் எனக்கு ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருச்சு. எங்க வீட்லயும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நன்றி கடன் செலுத்துறதுக்காக எங்க வீட்லேருந்து நானும் பெரியவங்க எல்லாரும் அந்த கோயிலுக்கு சித்தர் கோயிலுக்கு போய் நன்றி கடன் செலுத்தணும், மாலை வாங்கி போட்டோம். அப்புறம் வந்து என்ன பண்ணாங்க, ஆரத்தி எடுத்துட்டு வந்தாங்க, சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா விபூதியை வந்து ஒரு பேப்பரில் எடுத்து மடித்து வச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் நான். அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்க்குறப்ப தான் தெரியுது அது ஒரு வெள்ளை பேப்பரில் தான் மடித்து வச்சேன். எனக்கு நல்லா தெரியும். ஆனால் அது பார்த்தீங்கன்னா பணத்தில் மடித்து வச்ச மாதிரி அந்த விபூதி இருந்துச்சு. ரொம்ப ஆச்சரியம். எங்கள் வீட்லேயும் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. தனக்கு வேலை கிடைக்கணும்னு வேண்டிக்க முழு நம்பிக்கை இல்லாம தான் சாரதா அப்பாத்துரை சித்தரோட சமாதிக்கு வந்திருக்காங்க. ஆனா திருநீர் பொட்டலத்துக்குள்ள 100 ரூபாய் நோட்டு வந்ததும் ஆச்சரியப்பட்டு போய் தனக்கு தெரிஞ்சவங்க அத்தனை பேர்கிட்டையும் அப்பாத்துரை சித்தரோட பீடம் பத்தி பக்தி பரவசத்தோட சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க சாரதா. அப்பாத்துரை சித்தர் பீடத்தை பராமரிக்கிற 2 பேர்ல ஒருத்தரான ரகுபதி ராஜாவை நான் ஏற்கனவே சந்திச்சேன். இன்னொருத்தர் செழியன். சித்தர் பீடத்துக்கு பக்தியோட வரவங்களுக்கு இது வரைக்கும் அதிகபட்சமா கிடைச்சது 100 ரூபாய் மட்டும்தான். ஆனா செழியனுக்கு மட்டும்தான் அதிசயமா 2 100 ரூபாய் நோட்டுகள் பீடத்துல இருந்து கிடைச்சிருக்கு. உங்களுக்கு எப்போ எப்படி காசு கிடைச்சது? அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை காலையில் 10 மணிக்கு பூஜை பண்ண போகையில் சிலைக்கு அந்த பரம் 100 ரூபாய், முன்பரம் 100 ரூபாய் போயிட்டு எடுத்துக்கிட்டு வந்துட்டோம். நாங்கள் வந்து வெளியில் விரித்து பார்த்தா பணமாக இருந்துச்சு. அங்கே இருக்கும்போது சாப்பு நோட்டாக தெரிஞ்சுது, இங்கே வந்து பணம் பார்த்தா பணமாக இருந்துச்சு. சாதாரண சிகப்பு தாள்கள் 100 ரூபாய் நோட்டுகளா மாறின அதிசயத்தை ஊருக்குள்ள ஆச்சரியத்தோட சொல்லியிருக்காரு செழியன். 100 ரூபாய்க்கு கோவிலுக்கு அர்ச்சனை பொருட்களை வாங்கி கொடுத்துட்டு இன்னொரு 100 ரூபாய பத்திரமா வச்சுக்கிட்டாரு செழியன். தினமும் சித்தர் பீடத்துல பணம் இருக்குன்னு அந்த பணத்தை எடுக்க சரியான நபர் வரலன்னா அன்னைக்கு நைட்டே அந்த பணம் தானா மறைஞ்சிடும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. வர்றவங்க அத்தனை பேருக்கும் பணம் தராம தேவைப்படுறவங்களுக்கும் தான் ஆசிர்வதிக்க நினைக்கிறவங்களுக்கும் மட்டும்தான் அப்பாத்துரை சித்தர் பீடம் பணம் தருமா. நான் பார்த்த வரைக்கும் அங்க வந்து உண்டியல் ஒன்றும் கிடையாது. வேண்டா வந்தவங்க வந்து காணிக்கையா வச்சுட்டு போயிருக்கலாம். அது எப்படி நீங்க வந்துட்டு சித்தர் தான் வச்சாங்கன்னு நீங்க நம்புறீங்க? அது பக்தர்கள் வந்து காணிக்கா போகிறது வந்து 5 ரூபா 10 ரூபா தான் வைப்பாங்க, 100 ரூபா வைக்க மாட்டாங்க. இது வந்து டெய்லியும் வந்து 100 ரூபாய் கிடைக்கிறது அவரோட சித்து விளையாட்டு தான். அப்பாத்துரை சித்தரோட பீடத்துல தங்களுக்கு பணம் கிடைச்சதும் கோவிலுக்கு பக்கத்துல உள்ள டீ கடையில ரமேஷோட நம்பரை வாங்கி அவர்கிட்ட விஷயத்த தெரியப்படுத்துறாங்க மக்கள். பீடத்துல இருந்து கிடைச்ச அந்த பணத்தை என்ன செய்யணும்னு ரமேஷ் மூலமா அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க.
சித்தரோட ஆசீர்வாதத்துல கிடைக்கிற காசு மக்கள் எப்படி பயன்படுத்தணும்? இதை வந்து நேராக வந்து பூஜை, அதாவது இந்த ஆசைப்பட்டு வந்து போய் செலவு பண்ண வேண்டியதில்லை. இதை வந்து எடுத்துகிட்டு போய் வந்து பூஜை ரூமில், அதாவது அவங்க பணப்பெட்டிலையோ பீரோலையோ வச்சுருந்தாங்க. அதில் வந்து நம்ம, அதாவது வந்து இது வந்து மந்திர இதெல்லாம் வேலை கிடையாது. அவங்க வந்து என்ன தொழில் செய்கிறாங்களோ அந்த வியாபாரம் வந்து நல்ல இதாகிட்டு இருக்கும், நல்ல நன்மை அடையும் அவங்களுக்கு. இதை வந்து நிறைய பேர் வந்து பலன் அடைஞ்சிருக்காங்க. இதுதான் அவர் கொடுக்குற ஆசீர்வாதம். சித்தர் பீடத்துல பணம் கிடைச்ச பலரோட வாழ்க்கையில இப்போ பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. அதனால நம்பிக்கையோட கோவிலுக்கு வரவங்களோட எண்ணிக்கை இப்ப கணிசமா அதிகரிச்சிருக்கு. 100 ரூபாய் நோட்டு கிடைக்காதவங்க தினமும் இரவு பகல் பார்க்காம சித்தர் பீடத்தை தொடர்ந்து தரிசனம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. மக்கள் சொல்றத வச்சு பார்க்கும்போது அப்பாத்துரை சித்தரோட பீடத்துக்கு வர்றவங்களுக்கு நேரடியா 100 ரூபாய் நோட்டு கிடைக்கிறது இல்ல. சாதாரண பேப்பர் தான் எப்படியோ 100 ரூபாய் நோட்டா மாறுதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. உயிரோட இருக்க ஒருத்தர் இதை செஞ்சா மேஜிக்னு ஈஸியா நம்மளால சொல்லிட முடியும். ஆனா மக்கள் நம்பிக்கைப்படி அதை செய்யறது சமாதியான அப்பாத்துரை. தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம். அப்பாத்துரை சித்தரோட கோவில் இப்ப பிரபலம் இல்லாததால மக்கள் கூட்டம் பெரிய அளவுல இங்க வர்றதில்ல. ஒருவேளை தினமும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வந்து போனா அவங்க அத்தனை பேருக்கும் 100 ரூபாய் கிடைக்குமான்னா உறுதியா தெரியல. இன்னைக்கு முழுக்க ரிப்போர்ட்டர் ஐஸ்வர்யா சித்தர் பீடத்துல இருக்கிறதால அவங்களுக்கு 100 ரூபாய் கிடைக்குதாங்கிறத பார்க்கலாம். அப்பாத்துரை சித்தர் வாழ்ந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் அவரை சுத்தி பல அதிசயங்கள் இருக்கிறதா மக்களால நம்பப்படுது. அதனாலேயே அப்பா சித்தரோட வாரிசுகளுக்கு விண்ணமங்கலம் கிராமத்துல தனி மரியாதை இருக்கு. உங்களுக்கு எப்பயாச்சும் காசு கிடைச்சிருக்கா? எனக்கு வந்து என்னைக்கும் வந்து சொந்த பந்தத்துக்கு வந்து எதுவும் கிடைக்காது, ஞானம் தான் கிடைக்கும். அந்த வம்சாவளியில் வந்து ஏதாச்சும் வந்து அருள் தான் கிடைக்கும். அப்படி வரும்போது அவர் போன குரு பூஜைக்கு என்னன்னா, எனக்கு ஒரு ஆச்சரியம் அந்த லிங்கத்தை பார்த்தோன்னே. அதாவது மத்தியானம் வந்து அன்னதானம் பண்ணுவோம் எப்போதுமே. பங்குனி உத்திர நட்சத்திரம் தான் அவரோட குரு பூஜை. அப்போ வந்து நான் மனைவி மக்கள் பிள்ளைங்க எல்லாத்தையும் வந்து காரில் வந்து நேராக பூக்கள்லாம் அள்ளிட்டு வந்து நேராக போட்டு, அப்போ வந்து எனக்கு இன்னும் ஒரு அமானுஷ்யமான இது வந்து தோன்றுச்சு. இந்த லிங்கத்தை வந்து ஃபோட்டோ எடு, நான் சாமி கும்பிட்ற மாதிரி அப்படின்னேன். பார்த்தோம்னா இது வந்து லிங்க உருவம் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒரு 4-5 ஸ்னாப்பில் வந்து ஐயா அகஸ்தியர் வந்து தியானம் பண்ணுற மாதிரியே இருக்குது அந்த உருவம். அது மிகப்பெரிய அதிசயம். அன்னைக்கு தான் வந்து எனக்கு ஒரு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்த விஷயம். அகத்தியரோட உருவம் கேமராவால பதிவான மாதிரி குரு பூஜை அன்னைக்கு நடக்கிற அன்னதானத்திலையும் நிறைய அதிசயங்கள் நடக்குமா. உள்ளூர்ல இருந்து மட்டும் இல்லாம பல வெளியூர்கள்ல இருந்தும் அன்னதானத்துல சாப்பிடுறதுக்காகவே மக்கள் அப்பாத்துரை பீடத்துக்கு வருவாங்களாம். மக்களுக்கு அவரோட ஆசீர்வாதம் என்ன? இப்போ அவர் இறந்த பங்குனி உத்திர நாளில் அவர் இறந்தாருன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அந்த நாளில் நாங்கள் எங்கள் குடும்பத்து சார்பாக குரு பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் ஒரு 500 பேருக்கு அன்னதானம்னு சொல்லிட்டு சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணாக்க கூட்டம் வந்து 700, 800, 1000 பேரை கூட தோடும். ஆனால் அவ்வளோ பேருக்கும் அல்ல குறையாத அட்சய பாத்திரம் மாதிரி அந்த சோறு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒரு காலகட்டத்தில் கூட நாங்கள் எங்கள் பட்ஜெட்டுக்கு போட்ட சாப்பாடு வந்து குறைஞ்சி வந்தவங்க ஏமாற்றத்தோடு திரும்பி போனதாக இதுவரையும் சரித்திரமே கிடையாது. 500 பேர் போட்டு 1000 பேர் வந்தாலும் அந்த 1000 பேருக்கு வர அளவுக்கு அந்த சாப்பாடு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த அற்புதத்தை எல்லாரும் கண்கூட பார்க்குறாங்க, ஊரே பார்க்குறாங்க. இன்னைக்கும் என்ன வேலை துவங்கணும்னாலும் விண்ணமங்கலம் கிராம மக்கள் அப்பா சித்தரோட ஆசீர்வாதத்தோட தான் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி துவங்கினா எந்த தடங்களும் வராதுங்கிறது காலங்காலமா இங்க இருக்கிற நம்பிக்கை. குடும்பத்து சார்பாக எந்த நிகழ்ச்சிகள் ஆரம்பித்தாலும் சரி, எந்த ஒரு செயலை செய்ய போகிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு இதை தொடங்கினாலும் சரி, அவரை வேண்டி விரும்பி அவரை நினச்சிட்டு தான் நாங்கள் அந்த தொழிலை ஆரம்பிக்கிறோம். விவசாய தொழிலை மேற்கொள்ளும் போது அன்றைக்கு வந்து எங்களுக்கு மழைங்கிறது வேண்டாத ஒரு விருந்தாளியாக தெரியும். ஆனால் அன்றைக்கி மழை காலத்தில் மழை பெய்யும். அப்போ அவரை மனமுருகி கும்பிடும்போது கரெக்டாக நாங்கள் எந்த ஒரு லொக்கேஷனில் நாங்கள் விவசாய பணிகளை மேற்கொண்டு அந்த மழை தேவையில்லையோ அந்த பாட்டு மட்டும் மழை இருக்காது. அந்த பாட்டுக்கும் ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சவுத்து, நார்த்து எல்லா சைட்லேயும் மழையோட தாக்கம் அதிகமாக இருக்கும். ஆனால் நாங்கள் இருக்க பகுதி மட்டும் அந்த மழை கரெக்டாக ஒதுக்கிட்டு போயிடும். அப்போ மனமுருக அவருக்கு நாங்கள் நன்றி கூறுவோம். 2-3 நாளா நான் அப்பா சித்தரோட பீடத்துல தான் பெரும்பாலான நேரம் இருக்கேன். நானும் எங்கேயாச்சும் 100 ரூபாய் கிடைக்குமான்னு பாத்துக்கிட்டே தான் இருந்தேன். ஆனா எனக்கு எதுவுமே கிடைக்கல. இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி சித்தர் பீடத்தை ஒரு தடவை சுத்தி வர போறேன். ஒரு வேளை கிடைச்சா 2 நாள்ல சித்தரோட ஆசீர்வாதத்தை வாங்கின முதல் ஆள் நானா தான் இருப்பேன். சித்தர் பீடத்துல இருந்து 100 ரூபாய் நோட்டு எனக்கு கிடைக்கல.
ஒருவேளை ஷூட் பண்ணணுங்கிற எண்ணத்தோட நான் கோவிலுக்கு வந்ததால கூட எனக்கு கிடைக்காம இருக்கலாம். நேரம் கிடைக்கும் போது பர்சனலா நான் அப்பா சித்தர் பீடத்துக்கு வருவேன். அப்ப எனக்கு ஏதாவது ஆச்சரியம் நடந்தா உங்களுக்கு நிச்சயம் தெரியப்படுத்துறேன். ஒரு நாள் முழுக்க ஐஸ்வர்யா அப்பாத்துறை சித்தர் பீடத்துல இருந்தாலும் அவங்களுக்கு 100 ரூபாய் கிடைக்கல. அதனால பீடத்துக்கு வர அத்தனை பேருக்கும் 100 ரூபாய் கிடைக்குதாங்கிறதே இப்போ ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அப்பாத்துறை சித்தர் பீடத்துக்கு வர்ற அத்தனை பேருக்கும் 100 ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாச்சுன்னா ஆன்மீக நோக்கத்தோடு கோவிலுக்கு வர்றவங்களோட எண்ணிக்கை குறையறதுக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கு. மீண்டும் நம்பினால் நம்புங்கள் நிகழ்ச்சியில நாளை சந்திக்கலாம். அதுவரை விடைபெறுவது சஹா.